கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இங்கே பரிசுத்தாவியினர் வருகிற பொழுது என்ன நடக்கிறது? 120 பேர் மீது அந்த பரிசுத்தாவியினர் வருகிறார். அப்பொழுது நவமான பாஷைகள் பேசப்படுகிறது. அவருக்கு தேவன் தந்த வெவ்வேறு பாஷையின்படி பேசுகிறார். ஆனால் வாங்கி வைத்த கடன் இருக்கும் என்றால், அல்லது உங்களுக்கு பொருளாதார சீர்கேடு இருக்கும் என்றால், எப்படி இந்த அபிஷேகத்தை நிலைத்து நீங்கள் காத்துக்கொள்ள முடியும்? தேவநாமம் நம் மூலமாக தூஷிக்கப்பட்டு விடுகிறது. தேவநாமம் தமது அடியார்கள் மூலமே தூஷிக்கப்பட்டு, ஒரு புறம் நல்ல அபிஷேகம், நல்ல அந்நிய பாஷை, கிருபை வரங்க எல்லாம் கிரியை செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது இந்த மாம்சம் சம்மந்தப்பட்ட காரியம், அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். என்ன கட்டுப்பாடு? முதல்ல அபிஷேகம் உனக்கு என்ன செழிப்பை கொடுக்க வேண்டும் என்றால், அபிஷேகம் இறங்குற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அபிஷேகம் இறங்குற பொழுது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்கள் உடைய வாழ்க்கையிலே வந்த அபிஷேகம் 1 சாமுவேல் 10:6 6 முதல் 10 வசனம் வரை என்ன சொல்ல? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார், வேறே மனுஷனாவாய் என்று சாமுவேல் மூலமாக சவுல் இந்த தேவ வார்த்தை பெற்று கடந்து செல்கிறான். போகிற ஒரு இடத்துல அபிஷேகம் வருகிறது. அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த அபிஷேகம் இருக்கிறது. இவனும் தீர்க்கதரிசியில் ஒருவனை என்று சொல்லத்தக்க அளவிற்கு தீர்க்கதரிசன வரம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் 11வது அதிகாரம் 1 சாமுவேல் 11:6 வாசிக்கிறோம். சவுல் மேல் தேவாவியினர் இறங்கினபடியில் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி தேவ ஜனத்துக்காக சத்துருக்களை பகைக்கிறனாய் காணப்படுகிறான். உங்கள் மேலே அபிஷேகம் வருகிறதே அந்நிய நுகத்தை முறிப்பதற்குத்தான். ஏன்னா எகுவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? யெசபேல் ஆகாப் குடும்பத்தை அழிப்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற அபிஷேகம் அந்நிய நுகத்தடிகளை முறிப்பதற்குத்தான், நீங்கள் உள்ளே வரவேற்பதற்கல்ல. அப்போ தான் அந்த அபிஷேகம் பூர்ணமாக கிரியை செய்யும். இப்பொழுது இந்த அந்நிய நுகங்கள், அந்நிய காரியங்கள் எல்லாம் உள்ளே நீங்கள் அனுமதிக்கிற பொழுது, அந்நிய உபதேசம் என்ன, நூதன சீடர்கள், அந்நிய காரியங்க, அந்நிய ஆராதனைங்க. அந்நியத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது தெரியுமா? கன்றுக்குட்டி ஆராதனை போல் அந்நிய ஆராதனைங்க. தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, போஸ்டரை பார்த்துட்டு போகிறது. ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை பார்க்க போகிறோம். கடைசியில் அப்படி தான் ஆரம்பித்து கடைசியில் அம்மனமாய் திரும்பி வந்தது தான் மிச்சம். ஏதோ ஒரு இடத்துல மாசுபட்டுரும். அந்த கூட்டத்தில் போனால் அந்த மனுஷனை பார்த்தோம். நான் சொல்கிறேன், கன்னிகை வாலிபர்களை, பெரியவங்களே சொல்கிறேன், கர்த்தர் தான் காமிச்சார், அந்த வரன் அங்கே தான் காமிச்சார். கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தால் அப்புறம் வாழ்க்கையே பெரிய ஒரு கொள்ளையாக மாறிவிடுகிறது. ஏன் சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் வருகிற பொழுது ஒரு ஆவிக்குரிய சினம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய சினம் என்றால் என்ன? தேவாலயத்தை குறித்து பட்சிக்கிற வைராக்கியம் உடையவராய் கர்த்தர் காணப்பட்டு சாட்டைகளை